வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் எந்த ஒரு விசேஷனாலும் தெய்வத்துக்கு பிரசாதமாக படைக்கிறதுனாலும் நம்ம முதல்ல செய்கிற ஒரு விஷயம் அப்படின்னாலே கேசரி தாங்க. அந்த கேசரி எல்லாருக்கும் பிடிக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். தெரியாதவங்க கண்டிப்பாக இந்த கேசரியை பார்த்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி ஆடி ஒன்றும் இல்லைங்களா, கண்டிப்பாக கேசரி இல்லை சக்கரை பொங்கல் ஏதாச்சும் செஞ்சு படைப்பீங்க. உங்களுக்கு இந்த கேசரி பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக ரெசிபியை பார்த்து செய்யுங்க. ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அகலமான கடாயில், நல்ல திக்கான கடாயில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு நல்லா முந்திரியை கை நிறைய போட்டு நல்லா செவக்க எடுத்துட்டு, அதாவது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு எடுத்தாச்சு. இப்போ அதே நெய்யில் பார்த்தீங்கன்னாக்கா நான் ரவை போட்டிருக்கேன். ஒரு 1.25 கப் அளவுக்கு, அதாவது 1.5 கப் அளவுக்கு நான் ரவையை போட்டிருக்கேன். அந்த நெய்யிலேயே நீங்கள் ரவையை நல்லா வறுத்துக்கோங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தண்ணி சூடு பண்ணிட்டு இருக்கேன். நான் இந்த காஃபி கெட்டலில் தான் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் தனியாக கூட ஒரு பாத்திரத்தில் கேஸில் கூட போட்டுக்கலாம். நல்லா தண்ணி கொதிக்க வச்சுருங்க. இந்த பக்கம் நம்மளுக்கு ரவை நல்லா செவந்து வந்த பிறகு அந்த கொதிச்சு தண்ணி எடுத்து அந்த ரவையில் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்குங்க, சூப்பராகவும் வரும். இந்த கட்டி கட்டியாலாம் எதுவும் ஆகாது, நல்லாயிருக்கும். இப்போ நான் 1.5 கப்புக்கு 4 கப் அளவுக்கு நான் தண்ணி வச்சுருக்கேன். கேசரி செய்ய தண்ணி நம்ம எக்ஸ்ட்ரா வச்சாதான் நம்மளுக்கு கேசரி சூப்பராகவும் உதிரி உதிரியாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்க்க சொல்ல தண்ணியாக இருக்கும், ஆனால் ஆறின பிறகு சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா கூடவே நான் தண்ணி ஊற்றின உடனே பார்த்தீங்கன்னா கேசரி பவுடரும் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக தாங்க போட்டிருக்கேன். இப்போலாம் நான் கேசரி பவுடர் நிறைய போடுறதில்ல, கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். நல்லா போட்டுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த ரவை உங்களுக்கு நல்லா வெந்து வரும். அந்த வெந்து வர ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சுகரோ இல்லை நாட்டு சர்க்கரையோ போட்டுக்கோங்க. உங்களுக்கு எது பிடிக்குமோ போட்டுக்கோங்க. இங்கே நம்ம வீட்டில் சர்க்கரை போட்டால் விரும்பி சாப்பிடுவாங்கிறதுனால நான் சர்க்கரை போட்டிருக்கேன். உங்களுக்கு நாட்டு சர்க்கரை வேணுனாலும் நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா 2.5 கப் அளவுக்கு, எந்த கப்பில் ரவை அளந்தனோ அதே கப்பில் 2.5 கப் அளவுக்கு சர்க்கரை போட்டுட்டு நல்லா நெய் பார்த்தீங்கன்னா தாராளமாக விட்டுருக்கேன். ஆல்ரெடி நான் நெய்யில் தான் ரவையை வறுத்து எடுத்துருக்கேன். அதனால நம்மளுக்கு நெய் நிறையவே இருக்கும். இருந்தாலும் இன்னும் நல்லா தாராளமாக நெய்யை போட்டுட்டு நம்ம வறுத்து எடுத்த முந்திரியை மேலே தூவி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் நீங்கள் வச்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக யாராக இருந்தாலும் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பிரசாதத்தை இன்றைக்கி ஆடி 1ஆம் தேதி கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் செஞ்சு படிப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். ரொம்ப சுலபமாக செஞ்சு கொடுத்துருக்கேன் பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக செய்யலாம்னு சொல்லி பார்த்துக்கினீங்களா. ஆல்ரெடி கேசரி ரெசிபி போட்டிருக்கேன். இருந்தாலும் இன்றைக்கி சூப்பராகவே செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு அம்மாவுக்கு படைச்சிருங்க. கண்டிப்பாக. தேங்க்யூ.